श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। माता देवी त्वमसि भगवान् वासुदेवः पिता मे जातस्सोऽहं जननी युवयोः एकलक्ष्यं दयायाः दत्तो युष्मत्परिजनतया देशिकैरप्यतस्त्वं किन्ते भूयः प्रेमिति किल स्मरवक्त्रा विभ्रमति। विशुद्ध विज्ञान சுவாமி தேசிகனுடைய சுபாஷித நீவி இந்த கிரந்தத்தை பற்றி இன்றைய உபன்யாசம் ஆரம்பிக்கிருக்கின்றோம். இதுக்கு முன்ன திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகத்தையும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தையும் அப்போது ஆச்சாரிய பரம்பரையில் இருக்கிற எல்லா ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தையும் முன்னிட்டு இந்த உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். ஒரு விதத்துல அப்படியே கிருத்தஜதையோட இருக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஆச்சாரிய பாதுகா மூலமாக சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்திகள்ன்ற முறையில பார்த்தோம்னா தயா சதகம், சங்கல்ப சூரியோதயம், கோபால வம்சதி, வைராக்கிய பஞ்சகம், இப்படி பல ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லும்படியான ஒரு பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சது. அதுலயும் நான் சங்கல்ப சூரியோதயம், ஹம்ச சந்தேசம் இது ரெண்டும் ஆரம்பிக்கிட்டு ரொம்ப ரொம்ப பயந்துட்டே தான் ஆரம்பிச்சேன். அதுலயும் சங்கல்ப சூரியோதயம் ஆரம்பிக்கிட்டு இது கேவலம் ஆச்சாரிய அனுகிரகம் தவிர வேற எதுவும் இந்த சங்கல்ப சூரியோதய உபன்யாசத்தை நிறைவு பெற செய்தது என்று சொல்ல முடியாது. ஆச்சாரிய அனுகிரகம் ஒண்ணுதான் காரணமாக இருந்துருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இது ரொம்ப விஸ்தாரமான ஒரு நாடக கிரந்தம். இந்த கிரந்தம் முழுக்க முழுக்க ஒரு ட்ரையான ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை எப்படி நாம சொல்ல போறோம், அதுலயும் கேட்கிறவாளுக்கு அதுல ஒரு ஊற்றம் வரும்படியாக எப்படி சொல்றது, இதுல இருக்கிற கதாபாத்திரங்களும் ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு. விவேகன், மகாமோகன் அப்படின்லாம் ஒரு கதாபாத்திரம் வந்ததுன்னா இதெல்லாம் ஒரு ஃபிக்டிஷியஸா இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அது நினைச்சு பார்க்கிற கதைன்னு வந்தாலே இல்லாத பாத்திரங்கள் தான் இருக்க அதுல வரப்போறதுன்றது வேற விஷயம். ஆனாலும் அதுக்கும் ஒரு அவதி இருக்கும் இல்லையோ, எல்லை இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி பிரத்யேக குணங்களை எல்லாம் போய் கதாபாத்திரமா ஆக்கி அசூய அந்த மாதிரி இந்த மாதிரி சிலதெல்லாம் ஒவ்வொன்னையும் சொல்லி கதாபாத்திரங்களா ஆக்கி பண்ணி இதுல ஒரு மூல கருப்பொருளும் மொத்தம் வேதாந்த விஷயமா இருக்கு. இதை எப்படி சுவாமி கொண்டு வந்திருக்கு, அதை எப்படி அனுபவிக்கிறது என்பதே புரியல. அது ஆச்சாரியால் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணார். அந்த சங்கல்ப சூரியோதயம் முழுசா முடிச்ச உடனே ஒரு பெரிய ஆத்ம திருப்தி ஏற்பட்டது. உங்களை மாதிரி இருக்கிற பாகவதாள் ரொம்ப ரசிச்சு கேட்டபடினால அந்த பாகவதாளுக்கு தான் அடியேன் தன்யவாதம் சொல்லணும். அடுத்தது ஹம்ச சந்தேசம் எடுத்துட்டோம். ஹம்ச சந்தேசத்திலையும் கடைசியில போக போக ஒவ்வொரு திவ்யதேசத்தை பத்தி சொல்ல செய்யும். அந்த சுவாமியினுடைய அனுபவங்கள், அற்புதமான ஒரு செயலி, ஒரு பிரசன்டேஷன் சொல்லுவாள், இந்த மாதிரி அற்புதமாக அமைஞ்சிருந்தது. அது மொத்தத்தையும்
சுவாமியினுடைய சீசூக்தியை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும். அப்படிதான் நான் நினைச்சுக்கிறேன். நாம எல்லாருமே அப்படிதான் நினைச்சுக்கணும். இந்த ஹம்ச சந்தேசம் பூர்த்தியான உடனே முடிஞ்சு போயிடுச்சே அப்படின்னு தான் தோணுச்சே தவிர, இன்னும் ஒரு 10 ஸ்லோகம் கூட சுவாமி சாத்திருந்தாருன்னா கூட சொல்லிருக்கலாமோ என்னமோன்னெல்லாம் ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அந்த மாதிரி சுவாமியினுடைய சீசூக்திகள் ஒவ்வொன்றுமே அனுபவிக்க அனுபவிக்க அதனுடைய ரசம் இருக்க, அப்பதான் நம்மளால நமக்கு புலப்படும். கரும்பை வெறும பார்த்தோம்னாக்கா கரும்பு இனிக்கவும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பா. கேட்டோம்னாக்கா அந்த இனிப்பு தெரியாது. அந்த கரும்பு கடிச்சு பார்த்தாதான் தெரியும் அது கரும்பு இனிக்கும் அப்படின்றது. சர்க்கரையை வாயில போட்டுட்டு பார்த்தாதான் அது வெள்ளம் சர்க்கரை இனிக்கும் வெள்ளம் இனிக்கும் அப்படின்றது தெரியும். உபன்யாசம் பண்ணிட்டு போயிடலாம். சுவாமியினுடைய சுபாஷித நிலையில அப்படி விசேஷமா இருந்துட்டு இருக்கு, ஹம்ச சந்தேசத்துல இருக்கு, சங்கல்ப சூரியோதயத்துல இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பொதுவா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா சங்கல்ப சூரியோதயம் என்ன சொல்றது அப்படின்றத முழுசா பாக்குறோம் பாருங்க, அப்பதான் அந்த அனுபவம் தெரியும். அது சர்க்கரை எடுத்து வாயில போட்டுக்கிற மாதிரி, கல்கண்டை எடுத்து வாயில போட்டுக்கிற மாதிரி, மைசூர் பாக எடுத்து வாயில போட்டுக்கிற மாதிரி ஹம்ச சந்தேசத்தினுடைய அனுபவம்ன்றது. இப்படிப்பட்ட அனுபவம்ன்றது பாகவதாளுடைய ஒரு நியமனத்தினால நம்ம எல்லாருக்கும் இது நாள் வரைக்கும் கிடைச்சது. இனிமேலும் இந்த ஜென்மாவில தேசிகனுடைய சீசூக்திகளை வரைக்கும் அது வரைக்கும் அத எல்லாரோடையும் பகிர்ந்து கொண்டு அனுபவித்து மூலமாக நம்ம எல்லாம் தன்னியாக அந்த ஆச்சாரியர்களுக்கு பிரணாமங்களை சமர்ப்பித்து நான் ஆரம்பிக்கிறேன். சுவாமியினுடைய சீசூக்திகளை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சுக்கிருத்தம் பண்ணிருக்கோம். அந்த சுக்கிருத்தம் பண்ணிருந்தாதான் இந்த சுவாமியினுடைய சீசூக்திகளை அதுல இருக்கக்கூடிய ரசத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். பெருமாளுக்கு நிவேதனம் பண்றா, அந்த அற்புதமான ஸ்ரீராமன் பெருமாளுக்கு நிவேதனம் பண்றா, மதுரமான பதார்த்தங்கள்லாம் நிவேதனம் பண்றா. அதையும் நாம பிரதிகிரகிக்கிறதுக்கு, அதை நாம ஏத்து நாம சாப்பிட்றதுக்கு, இது பெருமாள் பிரசாதம்னு போக்கியமாக அனுபவிப்பதற்கும் ஒரு சுக்கிருத்தம் பண்ணிருக்கணும். அந்த சுக்கிருத்தம் பண்ணிடலன்னாக்க அந்த பெருமாள் பிரசாதத்தினுடைய போக்கியத்தையே நம்மளால அனுபவிக்க முடியாது. அடையன் தர்த்தாப்னார் அடிக்கடி தாக்கு இந்த கோவில் ஸ்ரீபண்டாரத்துல, கோவில் ஸ்ரீபண்டாரம் அப்படின்னாக்க தேவஸ்தான கணக்குன்னு அர்த்தம். அதாவது உபயத்தினால பண்ணக்கூடிய பெரிய பெரிய மதுரமான பதார்த்தங்கள்லாம் இருந்தா கூட அதெல்லாம் காட்டிலும் நித்தியப்படியா கோவில்லையே பண்றாள் இல்லையோ, கோவில் தேவஸ்தான செலவுல தேவஸ்தான இதெல்லாம் பெருமாளுக்கு நிவேதனம் பண்றாளே, அந்த வஸ்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அதிகம். இந்த பில்ல சாதம்னு சொல்லுவா, பொங்கல் பண்ணுவா நித்தியம், அந்த மாதிரி சில இடங்கள்லாம் ஒவ்வொன்று பண்ணுவா. அதுக்கு பெரிய விசேஷம் சொல்லியிருக்கடா சாஸ்திரத்துல. அது இருந்துட்டுனாக்கா எதை பத்தியும் பார்க்க வேண்டாம், எந்த தோஷத்தையும் பார்க்க வேண்டாம், அதை அப்படியே உபயோகப்படுத்தலாம்னு எல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு சாய்ப்பேன். அந்த மாதிரி அந்த பெருமாளுடைய பிரசாதத்தினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுட்டு அந்த பிரசாதத்தை உபயோகப்படுத்துறதுன்றது இருக்க, அது ஒரு விஷயம். வஸ்து நன்னா இருக்கு, இது எல்லாரும் ஏதோ சாயங்காலம் வெள்ள சத்தனாய் தாயார் உற்சவம் நடந்ததுன்னாக்கா அந்த தோட்டத்துல விநியோகம் பண்றா, காத்தாட சத்தனாய் போய் உட்காந்துட்டு வந்துட்டு ஒரு விநியோகமும் கொடுக்குறா, அதுவும் மதுரமா இருக்கு, போக்கியமா இருக்கு, சாப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னான்னா அது வேற விதமான அனுபவம். இது பெருமாள் திவ்ய தம்பதிகள் அனுகிரகித்த பிரசாதம், இதை சாப்பிட்றதுன்றது எவ்வளவு பரம போக்கியம் அப்படின்னு அதை இது போக்கியம் மாத்திரமில்ல பாக்கியமும் சேர்ந்திருக்குன்னு சொல்லி அனுபவிப்பார்கள் மகான்கள்லாம். அந்த மாதிரி வரைச்சே தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகள்ல 2 விதம். தேசிகனுடைய
கவிகளுடைய கவனங்கள் இந்த காவியங்கள்லாம் பார்த்தோம்னாக்க அதை அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தனி சக்தி வேணும். உபமா காளிதாசஸ்ய பாரவே ரசகௌரவம் தண்டின பதலாலித்யம் மாகே சந்தி திரையோகுணாகன்னு சொல்ற. உபமா காளிதாசஸ்யன்னு இந்த காளிதாசனுடைய கிரந்தங்கள்லாம் பார்த்தோம்னா அற்புதமான உபமாகலாம் இருக்கும். அந்த உபமா காளிதாசஸ்யன்னு பாரவி கிராத்தார்ஜுனியம் பண்ணியிருக்கான். அந்த கவியில அதுல பார்த்தோம்னாக்க அர்த்த கௌரவம், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் எத்தனையோ விஷயங்கள் அதுல அர்த்தம் பொதிந்து இருக்கும். தண்டின பதலாலித்யம்னு தண்டியினுடைய தசகுமார சரித்திரம் முதலிய கிரந்தங்களை பார்த்தோம்னாக்க இந்த பதங்களுடைய பிரயோகம் இருக்க அற்புதமாக இருக்கும். மாக கவி பண்ணிருக்கான் சிசுபாலவர்தம்னு ஒரு கிரந்தம். மாகே சந்தி திரையோகுணாகன்னு இந்த மாக கவியினுடைய இதுல 3 குணங்களும் உள்ளன. இது பதலாலித்யம், அர்த்த கௌரவம், உபமா எல்லாம் இருக்கு அப்படின்னெல்லாம் சொல்ற. ஆனா இப்ப இந்த மாதிரி ரீதியில ஒரு கவியினுடைய ஒரு காவியம் என்கிற முறையில அனுபவிக்கிறதுன்றது அது ஒரு விஷயம். அதை விட்டுட்டு இந்த கவியோட மாத்திரம் இல்ல, இது எப்படி அனுபவிக்கிறது, இந்த கவி அந்த கவியினுடைய இயற்றிய காவியம் என்கிற முறையில அனுபவிக்கிறதுன்னா சாக்குந்தளம், ரகுவம்சம், குமார சம்பவம், மாகம், இந்த மாதிரி சிசுபாலவதம் போன்ற காவியங்களையும் நாடகங்களையும் அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுல இருக்கிற ஒவ்வொரு விசேஷத்தையும் அனுபவிக்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க, கோவில்ல பிரசாதம் கொடுத்தா இந்த பிரசாதம் நன்னா இருக்கு, பௌக்கியமா இருக்கு, புளியோரம் நன்னா இருக்கு, சக்கரை பொங்கல் நன்னா இருக்குன்னு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சில அந்த பிரசாத புத்தி இல்லாத அனுபவிக்கிறது. ஆனா தேசிகனுடைய சீசூக்தியில பார்த்தோம்னாக்க அந்த பிரசாத புத்தியோட சேர்ந்து அனுபவிக்கிறது இருக்கும். வசுதா இவா 3 பேருக்கும் குறவில்லாதவராக தான் சுவாமி தேசிகன் காவியங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. காவியமோ நாடகமோ எல்லாமே இருந்திருக்கு. அப்படி இருந்தாலும் கூட அங்க பெருமாள் இதுல அனுபவம் எப்படி இருக்குன்னா எல்லாமே பகவத் விஷயமாக தான் வரப்போகுது. எல்லாமே அந்த வேதாந்தம் நமக்கு தத்துவஹித புருஷார்த்தங்களை போதிக்கக்கூடியதாக தான் இருக்கு. சங்கல்ப சூரியோதயத்தை நம்ம அந்த நாடகம் முழுக்க நம்ம கேட்டோம்னாக்க உண்மையிலேயே நமக்கு ஒரு விவேகம் ஏற்படும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொன்றுலையும் ஒரு விசேஷத்தை இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிறதுன்றது சுவாமியினுடைய சீர்திருத்தம் தான். ஒரு கவின்ற முறையில அது சர்வதந்திர சுதந்திரனாகவும் கவிதார்த்திக சிம்மம்னு பேரெடுத்தவராக இருந்திருக்கிற சுவாமியினுடைய கிரந்தங்கள்ல பார்த்தோம்னாக்க ஒரு காவியம்ன்ற இதுக்கு என்ன லட்சணமோ அத்தனை லட்சணங்களும் பொருந்து இருக்கிறதாக தான் சொல்ல முடியும். அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. பவாசந்தி பதே பதேன்னு சொல்லி அப்பயே தீட்சிதர் ஒரு காலத்துல இந்த மகாமகோபாத்தியாய அப்படின்ற ஒரு பட்டம் வரணும்னாக்க அதுக்கு சுதந்திர கிரந்தம் பண்ணியோ அல்லது ஏற்கனவே இருக்கிறவா பண்ணின கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணியோ அதை கொண்டு அது எப்படி இருக்குன்றத பராமர்சம் பண்ணி அதுக்கப்புறமா அவளுக்கு மகாமகோபாத்தியாயன் போன்ற விருதுகள் கொடுப்பா. அதுக்காக என்ன பண்ணாலும் அப்பய தீட்சிதர் பெரிய வித்வான், மகா பண்டித, பெரிய கவி, அத்வைதத்துல நிஷ்ணாத, பல அதுக்கு சிவார்க்கமணி தீபிக்கைன்னு சொல்லி சைவ பரமாகவே இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை சைவ பரமாக எல்லாம் பண்ணிருக்கேன். அவ்வளவு பெரிய வித்வான் அவர், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை.
யாருக்குதான் ஆசை இல்லை, அவருக்கும் ஆசை இருக்கு. இந்த மாதிரி மகாமகோபாத்தியாய மாதிரி ஒரு பெரிய விருதம் வாங்கணும்னு ஆசை. சரி, என்ன பண்ணணும்னா கண்ணை கட்டிவிட்டு ஒரு பெரிய லைப்ரரி இருக்கும், அந்த லைப்ரரியில இருந்து ஏதான ஒரு புஸ்தகத்தை கிரந்தத்தை எடுத்து அந்த கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும். அதுக்காக அவர் கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்றேன்னு சொல்ற. அந்த கண்ணை கட்டிட்டு போய் எடுத்தார், புஸ்தகத்தை எடுத்தாருன்னாக்க சுவாமி தேசிகனுடைய யாதவாபியுதயம். யாதவாபியுதயம் வந்த உடனே அவர் இது ஏதோ வைஷ்ணவ கிரந்தமா இருக்கு, விசிஷ்டாத்வைத கிரந்தமா இருக்கு, அவருக்கே ஒரு ரிசர்வேஷன். சரி, இது தவிர வேற எதனா வரதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வச்சுட்டு தனியா பண்ணேறான். மறுபடியும் கண்ணை கட்டி பார்த்தாங்கனாக்கா மறுபடியும் அதே யாதவாபியுதயம். 3 முறை பண்ணாலும் அதே. சரி, இதுவே நாம பண்றேன், வியாக்கியானம் பண்றேன்னு ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு வியாக்கியானம் பண்ணவருக்கு பாவாத்வந்தி பதே பதே ஒவ்வொரு பதத்துக்கும் விசேஷமான அர்த்தங்கள் சொல்ல வேண்டி இருந்துருக்கு. இவ்வளவு சொல்லியும் இதுதான் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம், இதுதான் அப்படின்னு தன்னால நிச்சயமா சொல்ல முடியறதான்னு தெரியலையேன்னு சொல்லி அந்த இதர மதஸ்தராக இருந்தாலும் கூட அவராலையும் போற்றப்பட்டவராக இருந்தவர் சுவாமி தேசிகன். அதனாலதான் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளுக்கு ஒரு பெருமையே சொல்ற. பரச்சதம் வாபி பரசஹஸ்ரம் ஸ்ரீ வெங்கடாச்சாரிய கிருதா பிரபந்தாக தத்ராலமேக கலு புக்தி முக்தியோஹோ காற்றேன கஸ்தானு கணையே சமஸ்தானு. நூற்றுக்கணக்கிலேயோ ஆயிரக்கணக்கிலேயோ வெங்கடாச்சாரிய கிருதா பிரபந்தாகன்னு சொல்லி சுவாமி தேசிகன் இயற்றிய நூல்கள் 100க்கும் மேற்பட்டோ 1000க்கும் மேற்பட்டவையாகவும் உள்ளன. ஆனா இந்த கிரந்தங்கள்ல ஒன்னு இருந்த ஒவ்வொன்றுமே இன்றியமையாததாக இருக்கின்றன அப்படின்றதுதான். சங்கல்ப சூரியோதயத்துல ஒரு விஷயம் சொல்லிட்டேன். சரி, அதுக்கப்புறமா என்னத்துக்கோசரம் வேற ஒரு கிரந்தம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்காக இல்லை. ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. அதுலயும் இந்த சில்லற ரகசியங்கள்லாம் பார்த்தோம்னாக்க சம்பிரதாய பிரசித்தியிலேருந்து ரகசிய நவநீதம், ரகசிய பதவி, ரகசிய சந்தேசம், தத்துவ பதவி, தத்துவ நவநீதம் இப்படின்னு எல்லாம் வரிசையா சில்லற ரகசியங்கள்ல இருக்கும். எல்லாமே தத்துவஹித புருஷார்த்தங்களை சொல்வதாகவே இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரே விஷயத்தையே திருப்பி 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 சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி தோணும். ஆனா ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவம் பெற்றதுதான். அப்படி சுவாமியினுடைய ஸ்ரீசூக்திகள் ஏற்றம் பெற்றனவாக இருக்கின்றன. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, சுவாமி தேசிகன் தாம் பண்ணின ஒவ்வொரு கிரந்தங்களையும் எம்பெருமானுடைய நியமனத்தின் பேர்ல தான் பண்ற. வேதாந்தாச்சாரிய சஞ்ஞாம் அவஹித பகுவித் சார்த்தம் அன்வர்த்தயாமி என்பதாக அந்த ரங்கநாதனுடைய நியமனத்தை திறமேற்கொண்டு எம்பெருமான் ரங்கநாதன் நியமித்தபடி வேதாந்த பிரவர்த்தனம் பண்ணணுன்றதுக்காக அதிகரண சாராவளிய சுவாமி தேசிகன் சாதித்து வேதாந்தாச்சாரிய சஞ்ஞாம் அவஹித பகுவித் சார்த்தம் அன்வர்த்தயாமி, எனக்கு ஒரு பெரிய விருதத்தை கொடுத்துட்டேன், வேதாந்தாச்சாரியர்னு ஒரு விருதத்தை கொடுத்துட்டு அந்த ரங்கநாதன் கொடுத்த விருதம் வீணா போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் சார்த்தம் அன்வர்த்தயாமின்னு இந்த அதிகரண சாராவளி ரூபமான கிரந்தத்தை பண்ணி, அதோட மாத்திரமில்லை ஸ்ரீபாஷ்யத்துக்கு தத்வடீக என்ற வியாக்கியானம் பண்ணி மற்றும் அந்த சததூஷணி முதலிய கிரந்தங்கள்னால எம்பெருமான் இந்த வேதாந்தத்தை பிரதிஷ்டை பண்ணினவர். எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை பிரதிஷ்டை பண்ணி அந்த வேதாந்தாச்சாரிய என்கிற விருதம் ரங்கநாதனால கொடுக்கப்பட்ட விருதத்தை அன்வர்த்தமாக ஆக்கின்றார் என்பதாக சொல்ற. அதே மாதிரி சர்வதந்திர சுதந்திரன்னு அந்த பிராட்டியினால ரங்கநாயகி தாயாரால எம்பெருமான் விஷயத்துல கொடுக்கப்பட்ட அந்த விருதத்தையும்
சார்த்தமாக ஆக்கின்றவர். இப்படி சுவாமி ஒவ்வொரு கிரந்தமும் பண்ணிருக்கார் அப்படின்னா தன்னுடைய வைதுஷ்யத்தை பெருமையை காண்பிக்கிறதுக்காக பண்ணது அல்ல. அவர் பண்ணது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பெருமையுடைய நியமம். இது மூலமாக ஒரு தத்துவத்தை வெளிப்படுத்தணும், இது மூலமாக சித்தத்தை உபதேசம் பண்ணணும், இது மூலமாக புருஷார்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் என்பதை தான் ஒவ்வொருத்தையும் சொல்லிக்கணும். இதுதான் நம்ம ஒவ்வொரு கிரந்தத்திலையும் நாம பார்த்துட்டு இருக்கோம். சாதாரணமா நினைச்சுட்டு இருப்போம் ஹம்ச சந்தேசம் வாசிக்கத்தே அது ஏதோ ஒரு ராமாயணத்துல இருக்கக்கூடிய ஒரு ராமனுடைய பிரிவாற்றாமைய சொல்லக்கூடிய ஒரு காவியம், சந்தேச காவியம் என்பதாக. ஆனா அப்படி இல்லை. அது அங்கேயும் தத்துவஹித புருஷார்த்தங்களை உபதேசம் பண்ணுவதற்காக ஒரு ஜீவன் எம்பெருமான எப்படி அடையிறதுன்றதை பத்தி அதுக்கு ஆச்சாரிய ரூபமாக ஆச்சாரியனோட சேர்ந்து எப்படி அடையிறதுன்றதெல்லாம் தான் சொல்லியிருக்கேன். இப்படி சுவாமியினுடைய ஸ்ரீசூக்தி ஒவ்வொன்றும் தத்துவஹித புருஷார்த்தங்களை தெரியப்படுத்துறதுக்காகவே ஏற்பட்டது. லோகத்துல சுவாமிக்கு அந்த மாதிரி தேசிகனுக்கு எண்ணம் இல்லாட்டா கூட தேசிகனை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கும். என்ன அந்த காலத்துல ரொம்ப பெருசா சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருந்தா, காளிதாசன் மாதிரி ஒரு கவி கிடையாது, அப்பேற்பட்ட கவியாக இருந்தான். இப்படி கிராதார்ஜுன மாதிரி பாரவி மாதிரி கவி கிடையாது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. அப்போ சுவாமி நம்ம சித்தாந்தத்தை சொல்லுவதற்கு இவாளுடைய கவிகளுக்கு எந்த அம்சத்திலையும் கவனங்களுக்கு எந்த அம்சத்திலையும் குறைவில்லாமல் அதை நாம சொல்லுவோம், அதை தெரியப்படுத்தணும் என்கிற ரீதியில காளிதாசன் ரகுவம்சம் பண்ணான்னாக்க சுவாமி தேசிகன் யாரவாபியுதயம் பண்ண. யாரவாபியுதயத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அதுதான் பாவாஸ்தந்தி பதே பதேன்னு அப்பைய தீட்சிதர் சொல்லியிருக்காரு, அதுல இருந்தே நாம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி காளிதாசன் மேகதூத்தம் பண்ணியிருக்கான். அந்த மேகதூத்தம் பண்ணதே கஷ்டித் காந்தான்னு யாரோ ஒருத்தன்னு சொல்லி ஆரம்பிப்பேன். ஆனா இவர் ஆரம்பிக்கசே வம்சே ஜாத சவிதர் அனகேன்னு சொல்லி மிக உயர்ந்த சூரிய வம்சத்துல அவதரித்தரான ராமர் சொல்ற வார்த்தைன்னு சொல்லி யாரையோ பார்த்து எச்சக்கரேன்னு காளிதாசன் சொன்ன மாதிரி சொல்லல, தான் அந்த சூரிய வம்சத்துல இருந்தவாளை பார்த்து சொல்லி சொல்றார். அந்த சூரிய வம்சத்து ராஜாவாக இருந்த ராமனுடைய ஒரு இதை சொல்லி சொல்றார். இது ரெண்டு. அதே மாதிரி சாக்குந்தலம், அதே மாதிரி அதுக்கு முன்ன சில வேதாந்த விஷயமாகவே பிரபோத சந்திரோதயம் என்பதாக அத்வைத்தத்தை சொல்லக்கூடிய ஒரு நாடகம் ஒண்ணு ஒருத்தர் இது பண்ணார். அதை பார்த்து இது நாடக ரீதியில அந்த திருஷ்ய காவியம்னு சொல்லி சொல்றது, அதுல இயல் இசை நாடகம்னு திருஷ்ய காவியம்னு சொல்லி சொல்றது. அந்த திருஷ்யத்திலையும் தனக்கு சமானமாக யாரும் இல்லாதபடியாக அந்த சங்கல்ப சூரியோதயம்ன்ற அத்தியுதமான ஒரு கிரந்தத்தை நாடகத்தை அருளி செய்தார். இந்த வகையில பார்த்தோம்னாக்க சுபாஷித நீவி என்கிற இந்த கிரந்தத்தை சுவாமி சாச்சிருக்க பர்திருஹரி சதகத்ரயம் என்று பண்ணிருக்க. பெரிய கவி, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த பர்திருஹரியில வரது நீதி சதகம், சிருங்கார சதகம், வைராக்கிய சதகம் என்று 100 ஸ்லோகங்கள் இந்த நீதியை சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய சதகம். அந்த பர்திருஹரியினுடைய இந்த சதகத்ரயத்துக்கு எந்த அம்சத்திலையும் குறைவில்லாததாக இருந்திருக்கிற சுபாஷித நீவியையும் சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கார் என்று சொன்னா அது சுவாமியினுடைய ஏற்றத்தை தான் சொல்லி சொல்ற. இந்த சுபாஷித நீவி இத சொல்லத்தே ரகசிய சந்தேசம் சுவாமியினுடைய சில்லற ரகசியங்கள்ல
ரகசிய சந்தேசம், தத்துவ சந்தேசம் என்று 2 கிரந்தங்கள். அந்த ரகசிய சந்தேசம்ன்றது என்னன்னு கேட்டோம்னாக்க, ஒரு அதாவது சந்தேச ரூபமாக வந்து கேட்கிற மாதவன் என்கிற ஒரு அரசன், ரொம்ப ஆஸ்திகனாக அந்த ராஜா இருந்த, அவருடைய மாதவனுடைய பிள்ளை சர்வஜ்ஞ சிங்கப்ப நாயக்கன் என்பதாகுமா. ராஜமகேந்திரபுரம் பக்கத்துல அந்த இடத்துல அவள்லாம் இருந்தாளாம். அவர் தேசிகனுடைய திருவடிகளை ஆசிரியித்து அவருடைய சிஷ்யனாக இருந்தான். அவன் சேத்தனம் அச்சேதனம் ஈஸ்வரன் இந்த தத்துவத்திரயத்தை பற்றி தனக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் எல்லாவற்றையும் போக்கடித்துக் கொள்வதற்காக ஒரு சுருக்கமாக சுவாமியினிடத்துல ஒரு கிரந்தம் அருளி செய்யணும்னு பிரார்த்தனை பண்ணி அவனுக்காக தத்துவ சந்தேசம், ரகசிய சந்தேசம் என்கிற கிரந்தங்களை அருளி செய்தார் என்று சொல்லுகின்றார். அதே மாதிரி சுவாமியினுடைய சீசூக்திகள்ல பலவிதம், சங்கிப்தம், விஸ்ருதம் வா சரளம்னு சொல்லிட்டு சுருக்கமாக சிலது, விஸ்தாரமாக சிலது. இது சரள சமுத்தம்னு எளிமையாக எல்லாருக்கும் புரிஞ்சு கொள்ற மாதிரி இருக்கிறது சிலது. இந்த வாத பிரதிவாத ரூபமாக சததூஷணி மாதிரி பரமத பிரதிஷேபத்துக்காக ஏற்பட்டது, பகவத் அனுபவத்துக்காகவே ஏற்பட்ட கிரந்தங்கள், பாதுகா சாஸ்திரம் மாதிரியான கிரந்தங்கள், இப்படி பல வகைப்பட்ட கிரந்தங்கள் சுவாமியாலே அருளி செய்யப்பட்டவை. அது சுவாமியை சாதிச்சிருக்க. அந்த மாதிரி வரைச்சே எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கணும்ன்றதுக்காக சில கிரந்தங்களை சுவாமி அருளி செய்திருக்க. இப்போ தத்துவடீக போன்ற கிரந்தங்கள், ஸ்ரீபாஷ்யத்தினுடைய வியாக்கியானம், தத்துவமுத்தாகலாபம், நியாய சித்தாந்தனம் போன்றவையெல்லாம் வேதாந்தம், ஸ்ருத்தியர்த்தங்களை பிரதிபாதனம் பண்றதுனால எல்லாராலையும் அதை தெரிஞ்சுக்க முடியாது. எல்லாருக்கும் அதை சேவிக்கிற யோக்கியத்தை இல்லை. எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கணும் தத்துவஹித புருஷார்த்தங்களை எல்லாரும் அறியணுன்றதுக்காக ஸ்ரீமத்சாரம், ரகசிய திரைசாரம், சில்லற ரகசியங்கள் போன்ற கிரந்தங்கள்னால சுவாமி விஸ்தாரமா அவளுக்காக லோகோபகாரார்த்தமாக பண்ணிருக்க. அந்த மாதிரி லோகோபகாரார்த்தமாக எல்லாருக்கும் அந்த வாழ்க்கை முறையில நடந்து கொள்வதற்கும் உபயோகமா இருக்கணும் என்பதற்காக இந்த சுபாஷித நீவி என்கிற அற்புதமான கிரந்தத்தை சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க. இது ரொம்ப ரொம்ப கம்பீரமான ஒரு கிரந்தம். இதுக்கு பல பேர் வியாக்கியானம் பண்ணிருக்கேன். காஞ்சிபுரத்துல திருப்பகுழி சுவாமியினுடைய குமாரர் பட்டப்பா சுவாமின்னு எழுந்தருள் இருந்த அவர் சீனிவாச தாத்தாச்சார சுவாமின்னு அந்த பட்டப்பா சுவாமி அற்புதமான வியாக்கியானம் பண்ணிருக்க. அற்புதமான வியாக்கியானம், பல அர்த்தங்கள், ஒரு ஸ்லோகத்துக்கு 8 அர்த்தம் 12 அர்த்தங்கள்லாம் பண்ணிருக்க. இதெல்லாம் கொஞ்சம் தான், நான் கோடு தான் இட்டு காமிக்கிறேனே தவிர இன்னும் எத்தனையோ அர்த்தங்கள் இந்த ஸ்லோகங்கள்ல பொதிந்துள்ளன என்பதாக சாதிக்கிறார். இந்த சுவாமி வியாக்கியானத்துக்கு ஆரம்பத்துல யத்சேவாரசலாபலோப விவசா மோட்சம் திருணீகுர்வதே யத்வீட்சாலவபாஜனம் ஜனமபீஷ்டார்த்தா ஸ்வயம் ருண்வதே ஸ்ரக்பூஷம் புனருக்தபாவமயதே யத்காத்ர சோபாவிதௌ தேவஸ்வத்விரதாத்ரிவாசரசிகः ஸ்ரேயான்சி தேயாः பிரபுः. விரதாத்ரிவாசரசிகः ஸ்ரேயான்சி தேயாத் பிரபுः. பிரபு சர்வபல பிரதாத்தான்னு அர்த்தம் பிரபுன்னு. அகம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவ ச. இது கீதையில வர ஸ்லோகம். அகம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவ சன்னு. எல்லா யாகங்களாலேயும் ஆராதிக்கப்படுபவனாக நான் தான் இருந்துருக்கேன்.
சர்வ யஜ்ஞானாம் பௌக்தா அகம் என்று சொன்னார். பிரபுரேவச்சன்னு பிரபு சப்தத்தினால என்னன்னா, இந்த யாகங்களாலே ஆராதிக்கப்பட்டு பலத்தை கொடுப்பவராகவும் நான் தான் இருக்கேன், பலப்பிரதாதாவாகவும் நான் தான் இருக்கின்றேன்னு பிரபு சப்தத்தை சொல்லி சொல்றார். ஸ்ரேயாம்சி தேயாத் பிரபு, அந்த தேவப்பெருமாளை பத்தி தான் இந்த முதல் மங்கள ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு அந்த பிரபா சுவாமியினுடைய வியாக்கியானத்துல. யத்சேவாரசலாபலோபவிவசா மோட்சம் த்ருடீகுருவதே. அந்த தேவப்பெருமாளுடைய சேவைய நித்தியம் சேவிச்சு சேவிச்சு அந்த ரசத்தை அனுபவித்தவனுக்கெல்லாம் மோட்சம் த்ருணீகுருவதேன்னு. மோட்சம்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியறதில்லை. மோட்சம் ரொம்ப ஒரு சாதாரணமானது என்பதாக சொல்றேன். அது அவர் அனுபவிச்சதுனால அந்த கைங்கரியம் பண்ணி பண்ணி அந்த அனுபவத்தினால ஏற்பட்டது. இது வெறும் வார்த்தையினால சொல்ல முடியாது. இன்னைக்கு காத்தால பார்த்தோம்னாக்க, இன்னைக்கு பங்குனி உத்திரம் பெருமாள் எழுந்தல் இருக்கு. ஆஸ்தானத்துல வெங்கடாத்திரி கொண்டை சமர்ப்பிச்சுட்டு இருக்கு. என்னத்துக்கு இந்த வெங்கடாத்திரி கொண்டைய காத்தால சமைச்சுட்டு இருக்கு அப்படின்னா, அந்த வெங்கடாத்திரின்ற பரம பாகவத பெருமாளுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னுடைய எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி அந்த பெருமாளுக்கும் தாயார் உபயநாச்சிமார்களுக்கும் அற்புதமான அந்த கொண்டையை சமர்ப்பித்த அவருடைய ஜென்ம நட்சத்திரன்றதுக்காக இன்றைய தினம் அந்த திருவாராதன காலத்துல கார்த்தால அந்த வெங்கடாதிரி கொண்டையை பெருமாள் சமர்ப்பிச்சுட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் அனுபவிச்சுப்பா. இதே இன்னைக்கு சாயங்காலம் பங்குனி உத்திரம் திருக்கல்யாணத்துக்கு வரச்சே திருவபிஷேகம்னு இது கல்லழிச்ச அற்புதமான ஒரு கிரீட்டத்தை சமர்ப்பிக்க போறார். ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் தொழிகாமணி சகசிரமரீச்சேன்னு சொல்லி அந்த கிரீட்டம் ஒன்னே சொல்லும், இவன் தான் தேவாதிராஜன்னு சொல்லி சொல்றதுக்கு. அப்படி ஒவ்வொன்னையும் அப்படி அனுபவிச்சு அந்த தேவப்பெருமாளுடைய ஒரு இதே நாளைக்கு இந்த சாயங்காலம் நாம இங்க உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கோம். இதே சாயங்காலம் நாளை சாயங்காலம் 5 மணிக்கு பார்த்தோம்னாக்க 5 தாயார்களோடையும் அங்க பத்தி உலாத்தல் அற்புதமாக நடக்கும். கந்தபடி வசந்தம்னு சொல்லிட்டு இந்த திருக்கல்யாணம் உத்தானும் ராத்திரி போய் தேத்தியறையில ஏழி அப்படி நாமெல்லாம் ஒன்றும் தெரியாதவா, நாமெல்லாமே கூட அந்த தேவப்பெருமாளுடைய சேவையை அனுபவிச்சு அது மூலமாக ரசலோப லாப விவசாக தன்னையே இழந்தவர்களாக ஆயிடுறோம். மோட்சம் த்ருணீகுருவதே. இது அங்க பச்சை மாமலை போல் மேனி, இது ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றார். ஸ்ரீவைகுண்டத்துல இதை வரச்சே ரங்கநாதன் அச்சாமூர்த்தியை அனுபவிக்கச்சே அந்த தொண்டரடிப்படி ஆழ்வாருக்கு வரச்சே இந்திரலோகமாலும் அச்சுனவை பரிணம் யாம் வேண்டேன்னு அந்த இடத்துல சாதிக்கிறார். நாதஸ்வரங்குமே துவை நாதனீயம் மாதர்தயே மைகுருஷ ததா பிரசாதம் பத்தாந்தரோ விடகிரி பிரணயே யதாசோ முக்தானுபூதி மிக தாசியதி மே முகுந்தகான்னு சொல்லி திருவேங்கடமுடியான இடத்துல பிரார்த்தனை பண்றார். இங்கேயே முக்தானுபூதி வரணும்னு. தேவப்பெருமாள் விஷயத்துல வைகுண்ட வாசேபி நமேபிலாஷகான்னெல்லாம் இந்த அர்ச்சையில ஈடுபட்டு சுவாமி சாதிக்கிற விஷயங்கள். அப்பேற்பட்ட த்ருணீகுருவதே யத்வீட்சா லவபாஜனம் ஜனமபீஷ்டார்த்தா ஸ்வயம் ரிண்வதேன்னு. அந்த தேவப்பெருமாளுடைய கட்டாட்சம் துளிவுண்டு வந்துட்டா பூர்வமா சுதீக்ஷண சுதாசிந்து வீசி விட்சேப சீக்கரை காருண்ய மாருதா நீத்தை சீதளைர் அபிஷிஞ்சமான்னு அங்க திருக்கச்சி நம்பிகள் பிரார்த்தனா பண்ற மாதிரி தீனாலம்பன திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாகலகான்னு அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழுந்துட்டோம்னாக்க நமக்கு அபீஷ்டம் நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறது எல்லாம் நமக்கு கிடைச்சிட போறது. அதுல ஒன்றும் குறவே இல்லை என்பதாக. தேவஸ்வத் விரதாத்ரிவாச ரசிகா ஸ்ரேயாம்சி தேயாத் பிரபு. அந்த எபெருமான் நமக்கு எல்லாருக்கும் சகல சிரேயஸையும் கொடுக்கணும் என்பதாக சொல்றார். திஸ்யாத் தேசிக தூர்வகா நிஸ்வதீஹி கல்யாண பாரம்பரியி. இதுதான் தேசிகன் இடத்துல பிரார்த்தனை பண்ற அர்த்த ஸ்லோகம். அதுல திஸ்யாத் தேசிக தூர்வகா
எல்லாரும் தேசிகன்னா தேசிக சப்தத்துக்கு ஆச்சாரியன்னு அர்த்தம். ஆனா தேசிக சப்தத்துல ரூಢியா சுவாமி தேசிகன் இடத்துல தான் போய் சேர்றது. தேசிகன்னு சொன்னாக்க நம்ம வேதாந்தாச்சாரிய வரியராக எழுந்தருள் இருக்கிற வெங்கடநாதனாக எழுந்தருள் இருக்கிற சாட்சாத்து சுவாமி தேசிகன் இடத்துல தான் சொல்லும் அந்த சப்தம். அப்படிப்பட்ட அந்த தேசிக பூர்வக நிரவதீகி கல்யாண பாரம்பரிய, எல்லையில்லாத கல்யாண பரம்பரையை நமக்கு அனுகிரகிக்கணும்னா அதுதான் தேசிக சீசூக்தியினுடைய ஒரு விசேஷம். அதான் அவர் பிரதிவாதி பயங்கரம் அண்ணனும் பரஸ்தம் வாபி பரசுஹஸ்ரம் ஸ்ரீவேங்கடாச்சாரிய கிருதா பிரபந்தாக தத்ராலமேக கலு முக்தி முக்தியோகோ காத்திரேன கஷ்டான் கணயேது சமஸ்தான் என்பதாக சாதிக்கிறார். இப்படி தேசிகனுடைய அனுகிரகத்தை கொண்டு நாம் இந்த தேசிக சீசூக்தியாக இருக்கக்கூடிய சுபாஷித நிவியினுடைய அர்த்தங்களை அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த சுபாஷித நீவின்றது 12 பத்ததியை உடைத்தானதாக இருக்கின்றது. அதுல முதல் 5 பத்ததி, அதாவது ஹேய பிரத்யநீக கல்யாண குணாகரத்துவம் என்பதாக பெருமாளுக்கு சொல்லச்சே உபயலிங்கத்துவம் சொல்லுவார். ஹேய குணங்கள் எல்லாவற்றுக்கும் எதிர்த்தட்டாக இருந்துட்டு கல்யாண குணங்கள் எல்லாவற்றுக்கும் ஆக்கரமாக இருப்பிடமாக பெருமாள் இருக்கார் அப்படின்னு சொல்லச்சு. இந்த சம்சாரத்துல இருக்கச்சே நமக்கு எதெல்லாம் நாம செய்யக்கூடாது அப்படின்றத இந்த டோன்ஸ் அண்ட் டூஸ்ன்னு சொல்லுவா. இது வைத்தியத்துல கூட பார்த்தோம்னா எது பண்ணக்கூடாதுன்றத முன்ன தெரிஞ்சுக்கணும், அப்புறமா எது பண்ணணும்ன்றத அப்புறம் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி எந்த அம்சங்கள்லாம் நமக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணுன்றத முதல்ல தெரிவிச்சுட்டு எந்த அம்சங்கள்லாம் சிறந்தவையாக இருக்கும்ன்றதைய அடுத்ததாக இருக்கிறது. முதல்ல ஆனிபுண பத்ததி, திருப்த பத்ததி, கல பத்ததி, துர்வருத்த பத்ததி, அசேவிய பத்தத்தின்னு 5 பத்ததிகள்ல 5 பிரகாரமாக இந்த விசேஷங்கள் எல்லாம் சொல்றார். அதுக்கப்புறமா மகாபுருஷ பத்ததி, சமச்சித்த பத்ததி, சதாசிரித பத்ததி, நீதிமத் பத்ததி, வதான்ய பத்ததி, சத்கவி பத்ததி, பரீட்சித பத்ததி என்று 7 பத்ததிகள்ல அற்புதமாக இந்த பெரியோர்கள்லாம் எப்படி இருப்பா என்பதெல்லாம் பத்தி சொல்லி சாதிக்கிறார். இப்படி ஒரு அற்புதமான இந்த கிரந்தத்தினுடைய அர்த்தங்களை சொல்றது பெரியவாழ்லாமே ரொம்ப ரொம்ப பயந்துட்டு தான் சுபாஷித நிவிக்கு அர்த்தம் சொல்லுவார். நான் அடைய உண்மையில ஒரு சாகசமான காரியத்தை தான் ஆரம்பிக்கிறேன்னு இன்னும் ஒரு பயம். இந்த சுபாஷித நிவில ரொம்ப விசேஷமான அர்த்தங்கள்லாம் உள்ளன. இந்த அர்த்தங்கள்லாம் அது எப்படி ரசிக்கிற மாதிரி சொல்றது இல்ல, அத இந்த கிரந்தத்துல ரசனை ஏற்படுத்துவது எப்படி என்றெல்லாம் எனக்கு ஒரு நிறைய தயக்கம் இருக்கு. ஆனா ஆச்சாரியனும் திவ்ய தம்பதிகளும் தான் வழிகாட்ட போறா. இதெல்லாம் சொல்லச்சே ரகசியத்திரை சாரத்துல சுவாமி சாதிக்கிறேன் தத்தைதே கத்திதாஹ்யர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனா என்பதாக. ஆச்சாரிய பக்தியோடு இருக்கிறவள் இருந்தாள்னாக்க அவளுக்கு ஆச்சாரியால் உபதேசம் பண்ணின அர்த்தங்கள், அதே மாதிரி ஆச்சாரியால் உபதேசம் பண்ணாத அர்த்தங்களாக இருந்தா கூட அப்பப்போ தோணும் பறிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆச்சாரியால் அனுகிரகம் பண்றான்னு சொல்ற. அந்த ரீதியில ஆச்சாரியால தியானம் பண்ணிண்டு இந்த அற்புதமான கிரந்தத்துக்கு யதாமதி அர்த்தங்களை அனுபவிப்பதற்கு உங்களோட அனுபவிப்பதற்கு பிரயத்னப்படுறேன். ஆச்சாரியாலும் பாகவதாலும் அனுகிரகிக்கணும். அவளுடைய பிரார்த்தனையை தான், அவளுடைய அனுகிரகத்தை தான் மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்த உபன்யாசத்திலிருந்து இந்த கிரந்தத்தினுடைய ஆரம்பத்தை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.